ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அது மட்டும் இல்லை, வீடியோ போட்டும் ரொம்ப நாள் ஆகுது. நான் உண்மையிலேயே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதை விட நான் ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் திடீர்னு நான் நல்லா ரெகுலராக போட்டுட்டு இருந்தேன். அப்பயே நினச்சேன், என்னடா ஆச்சரியமாக இருக்குது, நம்மளாம் இதை ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம்னு நினச்சேன். என் கண்ணே பட்டுருச்சு போல். அதனால தான் இவ்வளோ நாள் கேப் ஆயிடுச்சு. எனக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சொல்லப்போனால். அப்புறம் எல்லாருமே என் மேலே கோவமாக இருக்கீங்களா என்ன? நான் உண்மையிலேயே உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறேன்டா. எல்லாருமே நான் உண்மையிலேயே ரொம்ப தப்பாக நினச்சிருப்பேங்க. என்ன அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, அதுக்குள்ளே இவ்வளோ கேப் எடுக்கிறாங்க, இவங்க ஒழுங்காக போடுவாங்களா, நம்ம வேற இந்த ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பேர் நிறைய விதமாக நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்குறேன்டா. நான் இந்த ஒர்க் வந்து பிடிச்சி தான் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு முன்னாலலாம் நான் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தேன். எப்போ நான் இதை அந்த சேனலை ஆரம்பித்தனோ, எப்போ வீடியோ போட ஆரம்பித்தனோ அப்பையில இருந்து பார்த்துட்ருக்கு. எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த பொங்கல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னெல்லாம் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அப்போ நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன், ரெகுலராக போட்டுட்ருக்கோம், இப்படியே தொடர்ந்து போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு கேப் வந்துருச்சு. சரி, லீவ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் சொன்னேன்னா, போஸ்ட் வேறு போட்டிருந்தேன், இது மாதிரி நான் ஊருக்கு வந்துட்டேன், இனிமேல் உங்களுக்கு வீடியோ போடுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எங்கள் பெரியப்பாக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் அங்கே போயிட்டேன். இந்த கேப்லேயே நான் என்ன பண்ணேன் தெரியுமா, வீடியோ எடுத்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. எடிட்டிங் பண்ணும் போது சம்பவம் பண்ணி விட்டுட்டான். என்னன்னு பார்த்தா, நான் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணலாம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு பெரிய வீடியோ எடுத்து அந்த பெரிய கிளிப், அந்த போர்ஷன் அப்படியே வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் எப்படி அது டெலீட் ஆனிச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் அது டெலீட் ஆகி இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி நான் உடஞ்சிட்டேன். ஐயோ என்னடா இப்படி ஆகிடுச்சு, மறுபடியும் எனக்கு வீடியோ எடுக்கணுன்னே தோணலை. எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. நான் இதுமாரி எப்போ வீடியோ எடுத்து உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அப்புறம் என்னை நானே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். சரி, வாழ்க்கைனா சில அடிகள் விழதான் செய்யும், இதெல்லாம் கடந்து போகிறது தான் வாழ்க்கை அப்படின்னு நானே என்னை மோட்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வந்து இந்த வாய்ஸ் ஐயோ இதை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் வீடியோ எடுக்க போகிறேன். என்னை வந்து கோச்சிக்காதீங்க. என் மேலே கோவமாக இருந்தீங்கன்னா கோவத்தை குறைச்சிக்கோங்க. அப்புறம் கண்டிப்பாக வந்து சண்டே வந்து வீடியோ வரும்டா, ஓகேவா? சண்டேலேருந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்து போட போகிறோம், ஓகேவா? யாருமே வந்து என்னை கோச்சிக்காதீங்க. என்னோடய சுச்சுவேஷன்ஸ் இப்படி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனைக்கும் நான் வீடியோவும் ரெடி பண்ணிட்டேன். எடிட் பண்ணும் போது மிஸ் ஆகிடுச்சு அந்த கிளிப். எனக்கு ஒன்றுமே சொல்லவே முடியல. உங்ககிட்ட நான் எவ்வளவோ சாரி கேட்டிருக்கேன். நீங்கள் நான் வந்து ரொம்ப பொறுமையாக நான் மன்னிச்சு மறுபடியும் நான் எப்போ போட்டாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி என் வீடியோஸை பார்க்குற எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே வந்து நான் என்னுடைய மனசார என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். உங்களை இனிமேல் நான் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பாக சண்டே நைட் நம்ம வீடியோ வரும். அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம வீடியோ ரெகுலராக வரும். என்னை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னை மன்னிச்சிடுங்கடா. சரிடா, சண்டே கண்டிப்பாக நம்ம வீடியோ வரும், பாருங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியுது. முதல்ல நீ வீடியோவை ஒழுங்காக போடு, அதுக்கப்புறம் நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு வந்து தெரியுது. நான் என்ன பண்ணுறது, என்னை மன்னிச்சிடுங்க. என்னை ஒரு சகோதரியாக நினச்சி மன்னிச்சிடுங்க. ஐம் ஸோ வெரி சாரி. கண்டிப்பாக சண்டே வீடியோ வரும்டா, ஓகேவா? எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். என் மேலே கோவம் இருந்தாலும் வீடியோவில் கோவத்தை காட்டக்கூடாது, ஓகேவா? ஸ்டோரியில் கோவத்தை காட்டக்கூடாது, ஓகேவா? பை டாடா, see you, love you so much.